Dear students, welcome to Max with Udaya channel. இப்போ நம்ம exercise 7.1 integralsல first question number 1, find antiderivative of sin 2x. What is the antiderivative? Differentiationக்கு opposite தான் antiderivative. It is called integration அர்த்தம். அப்போ integral தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் antiderivative கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செக் பண்ணணும். We know that WKT போட்டால் we know that cos x டேஷ் போட்டால் டிஃபரன்ஷியேட் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே எடுக்கணும். இங்கே சைன் வந்தால் இங்கே காசு எடுங்க, காசு வந்தால் சைன் எடுங்க. இங்கே சைன் வரதுனால காஸ் எக்ஸை நம்ம டேஷ் போட்டால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேட் வந்தால் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஆன்டினா ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். அது அப்புறமா காட்டுவோம். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். கொஷினில் சி வந்தால் ஆன்சரில் மைனஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே 2x கொடுத்துருக்காங்க. அதனால் காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2x வரும். திருப்பியும் இந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × 1 அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? அடுத்தது இதை நம்ம பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த 2வை வந்து நம்ம கீழே வந்து டிவைட் பண்ணுறேங்க. இந்த மைனஸ் இந்த பக்கம் தள்ளிடுங்க. அப்போ மைனஸ் இந்த 2 கீழே வந்தால் 1/2. இங்கே ஆல்ரெடி காஸ் 2x ஹோல் பவர் டேஷ் டேஷ்னா டெரிவேட்டிவ். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்னா 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே வெறும் சைன் 2x மட்டும் கிடைக்கும். ஏன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டோம். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 எடுத்துக்கலாம். இந்த 2 தான் இங்கே டிவைட் பை 2. ஓகேங்களா? அப்போது sin 2x இங்கே கொடுத்த sin 2x இங்கே வந்துடுச்சு. வந்தால் இந்த ஆன்சரை நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த -1/2 இது உள்ளே கொடுத்துட்டுங்க. இதை இந்த பக்கம் எடுத்துங்க. தேர்ஃபோர் நமக்கு தேவையானது sin 2x இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடில் வந்தால் சைடில் மாறாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக இதை இந்த பக்கம் எடுத்துகிறோம், இதை இந்த பக்கம் மாற்றுறோம். மாற்றினா -1/2 காஸ் 2x ஹோல் பவர் டேஷ் டேஷ்னா என்னென்னா டிஃபரன்ஷியேட் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். ஆனால் கொஸ்டின் ஆன்டி டெரிவேட்டிவ்னா ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ இது இங்கே போட்டு இது இங்கே போடுறோம் பார்த்தீங்களா? அதனால தான் ஆன்டி டெரிவேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஆன்டி டெரிவேட்டிவ் மீனிங் என்னென்னா இன்டகிரேஷன் அர்த்தம். டிஃபரன்ஷியேட்னுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இன்டகிரேஷன். தட் இஸ் கால்ட் ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் sin 2x இஸ் ஈக்குவல் டு -1/2 cos 2x. அவ்வளோதான் ஆன்சரு. இந்த டேஷ் போட தேவையில்ல. அதுக்கு பதிலாக தான் ஆன்டி டெரிவேட்டிவ் நம்ம எழுதிடுறோம். அதனால் இங்கே டேஷ் போடாமல் இந்த ஆன்சர் எடுத்து இங்கே ஃபாலோ பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். இன்டகரலுடைய ஃபஸ்ட்டு பேசிக்காக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.